தமிழகத்தில் 8 ரயில் வழித்தடங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் அது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு குளறுபடி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இத்தகைய குளறுபடிகளை தவிர்க்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ரயில்வே துறை அமைச்சர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் சங்க நிர்வாகி ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்த செய்தி தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ரயில்வேக்கு என்று தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதில்லை. இதனால் ரயில்வே திட்டங்களுக்கு முக்கியத்துவம் குறைந்துவிட்டதாக பலரும் கூறுகின்றனர். ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் ரயில்வேக்கு இத்தனை கோடி ரூபாய் என்று மட்டும் அறிவிப்பு வெளியாகும். இதனால் ரயில்வே பட்ஜெட் மீது மக்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு தற்பொழுது இல்லை என்றே கூறப்படுகிறது. 2024-25 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் கடந்த ஜூன் 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தமிழகத்திற்கென பிரத்யேக அறிவிப்புகள் இல்லை என்ற எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் புதிய ரயில்வே வழித்தடங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள விவரம் தெற்கு ரயில்வே மூலம் தற்பொழுது கிடைத்துள்ளது. அதன்படி திண்டிவனம் திருவண்ணாமலை இடையே 70 கிலோமீட்டர் ரயில் பாதை திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்திப்பட்டு புத்தூர் திட்டத்திற்கு 50 கோடி ரூபாயும், திண்டிவனம் நகரி ரயில் பாதைக்கு 350 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் கூடுவாஞ்சேரி ரயில் பாதைக்கு 25 கோடி ரூபாயும், நீண்ட நாள் கோரிக்கையான தர்மபுரி மொரப்பூர் வழித்தடத்திற்கு 115 கோடி ரூபாயும் மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. சென்னை கடலூர் இடையிலான ரயில் பாதை அமைக்க 25 கோடி ரூபாயும், ஈரோடு பழனி ரயில் பாதைக்கு 100 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல மதுரை தூத்துக்குடி இடையிலான ரயில் பாதைக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் சில திட்டங்களின் பணிகள் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இவற்றுக்கு முதல் கட்ட நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தற்போது எஞ்சிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பணிகளை விரைவுபடுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில்வே துறை வளர்ச்சி அதிகரித்து வருவதால் ரயில்வே துறையால் அரசுக்கு அதிக வருமானம் கிடைத்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு ரயில்வேக்கு அதிக நிதி ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது தாக்கல் செய்யப்பட உள்ள 2025-26 பட்ஜெட்டில் ரயில்வே திட்டங்கள் தமிழகத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மின்சார ரயில்களில் செல்போன் சார்ஜ் வசதி அமைக்க வேண்டும் என்பதும் பயணிகளின் கோரிக்கைகளுள் ஒன்று. இந்நிலையில் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு ரயில் பயணிகள் சங்க நிர்வாகி ரவிக்குமார், ரயில்களை நவீனமயமாக்க வேண்டும், பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். தமிழக ரயில்வே துறையிலேருந்து நமக்கு நீண்ட நாளாக நிறைய கோரிக்கைகள் இருக்குது. பயணியருடைய பாதுகாப்பு, அதே மாதிரி ரயிலுடைய பாதுகாப்பு, இதிலெல்லாம் சமீபத்தில் நடந்த நிறைய விபத்துக்கள், வழிப்பறி நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழகத்துக்கும் ஒரு தனியாக ஒரு அமைச்சர் ஒருத்தர் ரயில்வேக்காக அமைச்சர் ஒருத்தர் எப்படி தரைவழி போக்குவரத்து இதுக்கெலாம் இருக்காங்களோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மாநில பங்களிப்புன்றதும் ரொம்ப முக்கியமானது. இடங்கள் கொடுக்குறதோ இல்லை அதுக்கு எந்தெந்த இடத்துக்கு தேவைன்றதை வலியுறுத்த வேண்டியது தமிழக அரசுடைய இதாக இருக்குது. அதுக்காக வேண்டி அப்படி ஒரு அமைச்சர் இருந்தாங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். தமிழ்நாடுடைய ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை எல்லாத்தையும் தொடர்ந்து வெகு விரைவில் துரிதப்படுத்தி நிறைவேற்றி கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சாமுவேல் எபினேசர்.